வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். சமத்துவ சமூகத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. உலக டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து தரப்பு மக்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் பிறந்த தினத்தையொட்டி ஹரியானா மாநிலம் ஹிசார், அயோத்தியா இடையேயான முதல் விமான சேவையை துவக்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 150 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், உடான் திட்டத்தின் கீழ் விமான பயணிகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். தொடர்ந்து பிரதமர் இன்று மாலை யமுனா நகரில் 1000 கோடி ரூபாய் செலவில் 800 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம், மெஹர்பூரில் உயிரி எரிவாயு ஆலை மற்றும் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் 1070 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 கிலோமீட்டர் நீள ரிவேரி புறவழிச்சாலை திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். அரசியல் சாசன சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கரின் 135வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர். குடியரசுத் தலைவர் வெளியிட்ட செய்தியில், அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவ உணர்வை உள்ளடக்கிய தேசத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், டாக்டர் அம்பேத்கரின் கொள்கைகளும் லட்சியங்களும் சுயசார்பு மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தை அளிப்பதாக கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் பொருளாதார உரிமைகளை மீட்டெடுத்து நவீன இந்தியாவை உருவாக்க விரும்பியவர் என்றும், அவரது கொள்கைகள் இளைய தலைமுறையினரை ஊக்குவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் சமத்துவ நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சமத்துவ நாள் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் அண்ணல் அம்பேத்கரின் தமிழாக்கம் செய்யப்பட்ட நூல்கள் மற்றும் வன உரிமை சட்டத்திற்கான வரைபடத்தை இன்று வெளியிட்டு பேசிய முதலமைச்சர், உயர்கல்வி நிறுவனங்களில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கரின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் உயர்ந்து வருவதாக கூறினார். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொல்குடி திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், சமூக சமத்துவத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறினார். மாணவர்களை முன்னேற்றம் என்பது கண்கள் மாதிரினா, பெண்களுடைய முன்னேற்றம் என்பது இதய துடிப்பு மாதிரி. அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை, அந்த சமூகத்தில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றத்தை வைத்து அளவிடுகிறேன் சொன்னார். அதனாலதான் பெரிதும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கிற ஆதிதிராவிட மகளிர நில உடைமையாளராக மாற்றி அவங்களுடைய சமநிலை மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு நன்னிலம் என்ற ஆதிதிராவிட மகளிருக்கு நிலம் வாங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் 228 கோடி ரூபாய் மதிப்பிலான விடுதி கட்டிடங்கள், பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள், சமுதாய நலக்கூடங்கள், கல்லூரி விடுதிகளில் கற்றல் கற்பித்தல் கூடம் மற்றும் 1000 பழங்குடியினர் குடியிருப்புகள் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். 49,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 104 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். மாநிலம் முழுவதும் அண்ணல் அம்பேத்கருக்கு இன்று மரியாதை செலுத்தப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. வேலூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரியகருப்பன் 1014 பயனாளிகளுக்கு 3 கோடியே 34 லட்சத்து 70,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகரில் அமைச்சர்கள் திரு KKSSR ராமச்சந்திரன், திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமையில் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என உறுதியேற்கப்பட்டது. சேலத்தில் அம்பேத்கர் உருவச்சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிப்பதில் மத்திய அரசு சமரசமின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குஜராத் கடற்பகுதியில் சர்வதேச கடல் எல்லை அருகே 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது போதைப்பொருட்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் இம்மீன்பிடி தடைக்காலத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் இந்த தடை உத்தரவை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். நாகை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டிற்கு மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15 அதிகாலை 1 மணி முதல் 61 நாட்களுக்கு தொடர்ந்து அமல்படுத்தப்படுவதால் பாரம்பரிய மீன்பிடி கலன்கள் நீங்களாக விசைப்படகுகள் மற்றும் இழுவைப்படகுகள் கொண்டு கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு முன்னர் கடலுக்கு சென்ற மீன்பிடி விசைப்படகுகள் நள்ளிரவுக்குள்ளாக தங்களுடைய படகுகள் பதிவு செய்யப்பட்ட தளத்திற்கு கரை திரும்பிவிட வேண்டும் என படகு உரிமையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். தமிழ் புத்தாண்டு இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு வளத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம், முத்துமாலை உள்ளிட்ட ஏராளமான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதேபோன்று சுந்தரேஸ்வரர் வைர வல்லூறு ஆபரணங்களுடன் வைர நெற்றி பட்டை அணிவிக்கப்பட்டு அருள்பாலித்தார். தமிழ் புத்தாண்டு தினத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டு வஸ்திரங்கள் சாத்தி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் ஆர்வம் காட்டினர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. தஞ்சை பட்டுக்குடி கிராமத்தில் வருடப்பிறப்பையொட்டி விவசாயம் செழிக்க கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து நல்லேறு கட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் திருநேர் அண்ணாமலையார் திருக்கோவிலில் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி படும் நிகழ்வை ஏராளமானோர் தரிசித்தனர். தேசிய நீத்தார் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பணியின் போது உயிரிழந்த தீயணைப்பு படை வீரர்களின் நினைவாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நெல்லை, தர்மபுரி மாவட்டங்களில் தீயணைப்புத்துறை சார்பில் தீயணைப்பு வீரர்கள் நினைவு தூணிற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 1944ஆம் ஆண்டு மும்பை துறைமுகத்தில் விக்டோரியா கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழைப்பாலம் பராமரிப்பு பணிகளுக்காக நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரை மூடப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா தெரிவித்துள்ளார். கோவையில் மாநகர காவல்துறையின் பவள விழாவை முன்னிட்டு சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மாநகர காவல் ஆணையர் திரு சரவணசுந்தர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதை அடுத்து நோய் பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதாக மாவட்ட காசநோய் மைய இயக்குநர் திரு வாசுதேவன் தெரிவித்துள்ளார். ராணுவத்தில் அக்னி வீரர்கள் ஆள் சேர்ப்பிற்கு விண்ணப்பிக்க வரும் 25ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக திருச்சிராப்பள்ளி ராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி உள்ளிட்ட 16 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் 8 பிரிவுகளில் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு மத்திய அரசின் ஃபசல் பீமா காப்பீடு திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 15,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு ஸ்டீஃபன் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இயற்கை இடர்பாடுகள் மூலம் மகசூல் குறையும் போதோ இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலையிலையோ வெள்ளத்தினாலேயோ இல்லை வறட்சினாலேயோ அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் போது இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டு வருகிறது. விவசாய பெருமக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரீமியம் தொகையில 1.5% மட்டும்தான் நீங்க கட்ட போறீங்க. இதுவரை மாவட்டத்தில் சென்ற ஆண்டு 15,000 விவசாயிகளுக்கு மேல இதில் பயன்பெற்றாங்க. அவங்களுக்கு உண்டான இந்த நஷ்டஈடு தொகை அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவேற்கப்படும். புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையொட்டி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சீன மக்காவோவில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா நியூ கலிடோனியாவின் மேலிஸ் கிரீட்டை 11-1, 11-2, 16-14, 11-4 என்ற செட்களில் வென்றார். ஸ்ரீஜா ஆஸ்திரேலியாவின் கான்ஸ்டன்டினாவை 11-9, 11-4, 11-8, 6-11 என்ற செட்களில் தோற்கடித்தார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சிற்பி டாக்டர் BR அம்பேத்கர் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். சமத்துவ சமூகத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. உலக டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.